தர்மம் செய்யுங்க, உங்க தர்மத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்பதாக நீங்க எண்ணாதீங்க. உங்களுடைய தௌபாவும் உங்களுடைய தர்மங்களும் சதக்காக்களும் நிச்சயமாக நான் ஏற்றுக்கொள்வேன். அன்னல்லாஹ ஹுவ தவ்வாபுர் ரஹீம். அதுக்கு அடுத்து அல்லாஹ் மீண்டும் சொல்றான், நிச்சயமாக மெய்யாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று உங்களுக்கு அருள் புரிவான் என்பதாக இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் தௌபாவை பற்றியும் பிரார்த்தனை அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பை பற்றியும் நாம கொடுத்து உதவக்கூடிய சதக்காவை பற்றி அல்லாஹ் சொல்றான். எவர் ஒருவர் அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுட்டாரோ அவருடைய தௌபா வீணாகவே ஆகாது. நேற்று நம்ம பார்த்தோம்ல, ஒருவருடைய துவா வீணாவே ஆகாது. அதே போன்று ஒருவருடைய தௌபா வீணாவே ஆகாது. அல்லாஹ்ட்ட கையேந்தி யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிடுன்னு சொல்லி அவர் கேட்டுட்டாருனா நிச்சயமாக என்ன செய்யறான், அல்லாஹ் அவரை மன்னிப்பான். நான் நிச்சயமா உங்களை மன்னிப்பேங்கிறான். அதே போன்று நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு சதக்கா செஞ்சிருந்தீங்கன்னா, ஒரு தர்மம் செஞ்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த தர்மம் வீணாகவே ஆகாதுங்கிறாங்க. அந்த தர்மம் நிச்சயமா வீணாகாது. நீங்க 10 ரூபா கொடுத்துருக்கலாம், 100 ரூபா கொடுத்துருக்கலாம், 1000 ரூபா கொடுத்துருக்கலாம், 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்கலாம். நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் அல்லாஹ்விற்காக வேண்டி நீங்கள் கொடுத்த அந்த பொருள் நிச்சயமாக அந்த சதக்காவினுடைய கூலி, அதனுடைய நன்மை உங்களுக்கு வீணாகவே ஆகாது என்பதாக இந்த ஓதப்பட்ட வசனத்துல அல்லாஹ் சொல்றான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அங்கீகரிக்கப்படக்கூடிய தௌபா என்ன அப்படின்னு சொன்னா, செய்த பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்கி கொள்ளக்கூடியவர் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இல்ல அப்படின்னு சொன்னா செஞ்ச பாவத்தை நினைச்சு கவலை கொண்டு அல்லாட்ட அழுகிறார். ஒரு பாவம் நிகழ்ந்துருது, அது நிச்சயமாக நிகழும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு பாவம் நிகழ்ந்தது. அந்த பாவத்திற்கு அவங்க அல்லாட்ட எப்படி தௌபா கேட்டாங்க? ஒரு நபி, உலகத்திலேயே படைக்கப்பட்ட முதல் மனிதர், முதல் நபி, அவங்க என்ன செஞ்சாங்க? அல்லாட்ட சாதாரணமாலாம் தௌபா கேட்கல, ஒவ்வொரு நாளும் மன்றாடுனாங்க, அழுதாங்க. ஒவ்வொரு நாளும் மன்றாட்டம் அல்லாட்ட, அழுது 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 அழுது. அந்த மலைக்கு இந்த உம்ரா ஹஜ்ஜுக்கு போறவங்க போனா தெரியும், அந்த அல்லாஹ் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த மலையை நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு பெரிய மலையில ஏறி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேருமே செஞ்ச பாவத்திற்காக வேண்டி, அல்லாஹ் சொன்னதற்கு மாற்றமாக செய்த அந்த பாவத்திற்காக வேண்டி அழுதாங்க. அவங்க அழுகையினுடைய அந்த தௌபாவினுடைய அந்த வீரியம் தான் அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்கினான் என்பதாக நம்ம வரலாறுல பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவத்தை விட்டு முற்றிலும் நீங்குகிறேன் என்கின்ற எண்ணத்துல தௌபா செய்கிறது, அவற்றை செய்ததை குறித்து கவலை கொள்வது. அவரு அதை அல்லாஹ் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் என்பதாக அந்த பாவத்தை நினைத்து கவலை கொள்வது. இனிமேல் யா அல்லாஹ் என் வாழ்நாள் முழுவதும் நான் பாவமே செய்ய மாட்டேன் என்பதாக உறுதி கொள்வது. பாவம் நடக்கிறது நடக்காம போறது வேற. ஆனா அல்லாஹ்ட்ட நம்ம என்ன சொல்ல